நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையான சரித்திரம். கிமு கிபி. இன்றைக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து தான் இன்றைக்கி நான் தியானிக்க போகிறேன். நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி பைபிளில் எங்கேயுமே போடலையே, அப்படி என்ன, அப்போ என்ன கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னைக்கு பிறந்தாருங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் கிறிஸ்து உண்மையிலே பிறந்தார். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனாக இருக்கிறான். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது இருப்பது அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி நம்ம கொண்டாடுறோம், இன்னைக்கு அதை குறித்து தான் இன்னைக்கு நான் தியானிக்க விரும்புகிறேன். மேலே அண்டை நாடுகளை, ஃபாரின் கண்ட்ரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னைக்கு குடியும் களியாட்டுமாக இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக வீடியோக்களை நான் பார்ப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் பார்களோடு குடிச்சுக்கிட்டு பெண்களோடு தவறான உறவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, அநேக மால்களில் பெரிய பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீயை வச்சு அந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை ஒரு வியாபாரமாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அது தேவனுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்தும். முதல்ல கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் மேய்ப்பர்கள் சொல்லும் பொழுது அந்த மேய்ப்பர்கள் உலகம் முழுவதும் பிரசித்தம் பண்ணினார்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதின் அர்த்தம். அந்த கிறிஸ்து குழந்தையை பிறந்த செய்தியை அந்த மேய்ப்பர்கள் உலகம் முழுவதும் பிரசித்தம் பண்ணார்கள். பிரசித்தம் பண்ணது மட்டுமல்லாமல் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே தங்களுடைய தேசத்திற்கு போனார்கள். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகைனா இன்னைக்கு முதல் கிறிஸ்துமஸ் வருகை கூட அறியாத ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. முதல் வருகை கூட கிறிஸ்துனா யாருன்னு கூட தெரியாத ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்தில் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக தெரிந்தெடுத்ததுக்கு காரணம் கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்ம புறஜாதிகளுக்கு அறிவிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகை. இன்னைக்கு நம்ம நியூ இயர் 2025க்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகைங்கிறது ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மரித்து சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பண்டிகை நம்ம கொண்டாடுவது. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, அனுதினமும் நம்ம கிறிஸ்துவின் பண்டிகை நம்ம கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்னா, புறஜாதிகளுக்கு நற்செய்திகளை அறிவிக்கணும். நம்ம பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் மறிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றணும். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு நாளும் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. இன்னைக்கு நம்ம இந்த வருகிற 25வது வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் புறஜாதிகளுக்கு பற்றி நான் அறிவிப்பேன். நீர் பிறந்த எந்த நோக்கத்துக்காக நீங்க பிறந்தீங்களோ அந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை நான் புறஜாதிகளுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவடைய முறை. இன்னைக்கு நம்ம அப்படிதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதுக்காக தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறார். அதுக்காக தான் உங்களுக்கும் எனக்கு இந்த பைபிள்ங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அநேக ஜாதிகளுக்கு நம்ம பிரசங்கிப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.